என்னங்க, எல்லா பாத்திரத்தையும் விளக்கிட்டேன், கிச்சனையும் சுத்தம் பண்ணிட்டேன். இனிமே என்னால சமைக்க முடியாது. என்ன வெளியே கூட்டிட்டு போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. வா போலாம். இல்லனா நீங்க என் போனத்தை தான் பாப்பீங்க. இல்ல நீ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. வா. சரி நாங்க கிளம்புறோம். ஓகே. அதுவும் இல்லாம இன்னைக்கு நாங்க சூப்பரா பாவு பஜ்ஜி சாப்பிட்டோம். ஆனா நீங்க இன்னைக்கு பயங்கரமா ஸ்வீட் சாப்பிட்டு இருப்பீங்க. ஆமா, ஏன்னா நீங்க பெரிய பார்ட்டிக்குள்ள போனீங்க. விதவிதமான பிரியாணி, பன்னீர் பட்டர் மசாலா, ரசகுல்லா, லட்டு, அப்புறம் பாதுஷா, ஜிலேபி, இந்த மாதிரி எக்கச்சக்கமா நீங்க சாப்பிட்டிருப்பீங்கல்ல. சொல்லுங்க. போதும். இந்த மாதிரி எல்லாம் லிஸ்ட் பெருசா கொண்டு போகாதீங்க. அப்புறம் மறுபடியும் பசிக்கும். அப்புறம் சாப்பிடவும் தோணும். ஒருவேளை உங்களுக்கு திரும்பவும் பசி எடுத்தாலும் தப்பி தவறி நீங்க 2 பேரும் வெளியில போய் சாப்பிட்றாதீங்க மோனிகா. நீ அப்படி போனீங்கன்னா இஷா வெளியே போய் பாஸ்தா சாப்பிட்டதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்களோ அதே தான் உங்களுக்கு கிடைக்கும். நாங்கெல்லாம் இங்க உட்காந்து காஞ்சி போன தீஞ்சி போன சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா நீ மகாராணி பாஸ்தா சாப்பிட போயிருக்கியா? யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். சிங்க்ல அடைப்பு வர நீ தானே காரணம். அதனால நீ தான் கிளீன் பண்ணணும். இல்ல நாங்க அதிகமா சாப்பிட்டோம்ல, அதான் ஜீரணம் ஆறதுக்கு வாக்கிங் போலான்னு நினைச்சோம். என்ன சரிதானுங்க? சும்மா காத்து வாங்க போலாம் தான் இருந்தோம். சரி, நீங்க காத்து வாங்க கிளம்புங்க, நாங்க அப்படியே கிளம்புறோம். பை பை. என்னங்க, நம்ம எதுவும் சாப்பிடவும் இல்ல குடிக்கவும் இல்ல, ஆனா தேவையில்லாம நமக்கு கெட்ட பேரு. என்ன கொடுமை இது! எல்லாரும் நம்ம வெரைட்டியா சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம் நினைக்கிறாங்க. என்னங்க, பசி வயித்த கெல்லது. பசியிலே செத்துருவேன் போல இருக்கு. இல்ல சொல்லும். எனக்கு என்ன தோணுதுன்னா நீ நம்ம தலையெழுத்துல வெறும் தண்ணியை குடிச்சிட்டு படுக்கணும்னு எழுதியிருக்கு போல. யாரோட கவனக்குறைவால இது நடந்தது? சாரிப்பா, நான் ஃபோன் பேசிட்டே வந்தேன்னா அதான் அதை கவனிக்காம தட்டிட்டேன். ரியா, ரியா, தூங்கிட்டியா? இல்ல, கண்ணை மூடிட்டு பல்லாங்குழி விளையாடிட்டு இருக்கேன். என்ன லூசு மாதிரி பேசுற? தூங்குற நேரத்துல தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன் என் தூக்கத்தை இப்படி கெடுக்கிற? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ வா, சொல்லு. ஆனா சத்தியம் பண்ணு, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளதான் இருக்கணும். அட முதல்ல சொல்லு. நான் குலாப் மாளிகையில வேலை பார்க்குறேன். அப்படியா? இஷா அண்ணியோட அண்ணன் ஆரவ், அவரை பார்த்துக்கிற வேலை தான் எனக்கு கிடைச்சது. ஆரம்பத்தில் ஆரவ் சார் என்னை பயங்கரமா டென்ஷன் படுத்தினாரு. ஆனா அவரை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா நான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் உண்மையிலே ரொம்ப நல்லவர். இப்போ அவரு என்ன அவரோட ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டாரு. என் மேல அக்கறையா இருக்காரு. அப்புறம் எனக்கும் அவர் மேல, அதாவது அவர் மேல அது ஏற்பட்டிருக்கு. அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறமும் கண்ணை திறந்துட்டு அவரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கே தெரியல. ஒருவேளை நான் அவரை இஷா இங்க ரூம்ல இல்ல, எங்க போயிருப்பா?
இஷா எங்கேயும் இல்லையே. தேங்க் காட். சூரஜ் அண்ணா வரத்துக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இல்லைன்னா 1008 கேள்வி கேட்டிருப்பாரு. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. இஷா எங்க போனா? நைட்டு 11 ஆகுது. வீட்டுக்கு வராம எங்க போயிருப்பா அவ? தேவையில்லாம என்ன பயங்கர டென்ஷன் ஆகித்ராவ. இல்ல, அவளுடைய பிடிவாதம் தான். யார் சொல்றதையும் கேட்க மாட்டா அவ. பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பணம் சம்பாதிக்கணும்னா சம்பாதிச்சே தீரணும். அவ்வளவுதான். என்னத்த சொல்றது? எங்கேயாவது மாட்டிருப்பா அவ. ஒருவேளை நிஜமாவே இஷா ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலா என்ன? இல்ல 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 இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஓ மேடம், மணி 11 ஆகுது. எங்க போயிட்டு வரீங்க? ஏன் என்ன நினைச்சு கவலைப்பட்டியா? தப்பான எண்ணத்தெல்லாம் மனசுல வளர்த்துக்காதீங்க. நான் ஒன்னும் அப்படிலாம் கவலைப்படல. அப்படியா? அப்புறம் ஏன் ராத்திரி குட்டி போட்டு பூனை மாதிரி அங்க எங்கன்னு சுத்திட்டு இருக்கீங்க? நான் ஓடி போயிட்டேன்னு நினைச்சியா? இல்ல, நான் இங்க இருந்து போக கூடாதுன்னு நினைக்கிறேன்ல. அது இல்ல. நீங்க தாராளமா போலாம். அதெல்லாம் விடு. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லி. இவ்வளவு நேரமா நீ எங்க போயிருந்த? என்ன பத்தி அக்கறை இல்லாதப்ப நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? அது நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன நினைச்சுதானே கவலைப்பட்ட? அதனாலதான் குட்டி போட்டு போன மாதிரி சுத்திட்டு இருந்த. சோ தேங்க்யூ. ஓ மேடம், எனக்கு உங்களை பத்தி எந்த கவலையும் இல்ல, புரியுதா? தேங்க்யூ. அத்தை, நானும் உனக்கு 48 மணி நேரம் தரேன். அதுக்குள்ள 11,580 ரூபாய் சம்பாதிச்சு கொண்டு வரலனா நீ இந்த மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதுதான். உங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுறேன் அத்தை. நீங்க பந்தயம் கட்டினதுனாலதான் பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்ன்ற விஷயத்த இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு என் கையில நான் உழைச்சி சம்பாரிச்ச பணம் இருக்கு. நாளைக்கு காலையில இந்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுப்பேன். அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. அப்புறம் குட் நைட். தூங்குறதுக்கு முன்னாடி இந்த காயத்தை நம்ம மறைக்கணும். இல்லைன்னா அந்த பிரம்மச்சாரி இந்த காயத்தை பார்த்தானா அப்புறம் டிடெக்டிவ் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் சிலைக்கு பட்ட காயத்தை கம்பேர் பண்ணி ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான்.
இது என்னுடைய தலகாணி, புரிஞ்சுதா? அதுல என்ன உன் பேரை எழுதியிருக்கு? வேற போய் எடுத்துக்கலாம்ல. நான் தானே முதல்ல கொண்டு வந்தேன். நான் ஒன்னு கேட்கலாமா? இன்னைக்கு நாள் பூரா நீ எங்க இருந்த? உனக்கே ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. நீ எதுக்காக கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கணும்? நீ பேசாம உன்னுடைய அப்பா வீட்டுக்கே போயிடலாம் இல்லையா? இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடு. ப்ளீஸ், என்னால முடியல. நான் ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கேன். காலையில எழுந்திருச்சு நம்ம சண்டை போடலாம். குட் நைட். உங்ககிட்ட தான் கேக்குறேன். நான் என்ன இது?